கொலம்பியா போர்ச்சுகல் மேட்ச் பாத்தீங்களா? என்ன ஒரு மேட்ச். ஆனா கடைசியில அந்த வார் வச்சு அலப்பற இருக்கே, அப்பப்பா முடியல. விஷயத்துக்கு வருவோம். 2026 வேர்ல்ட் கப்ல கொலம்பியா போர்ச்சுகல் மோதிக்கிட்டாங்க. ஆட்டம் செம்ம விறுவிறுப்பு. ரெண்டு டீமும் முட்டி மோதி கடைசியில 0-0 டிராவ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஓகே. ஆனா அந்த 90வது நிமிஷம் கொலம்பியா பக்கம் இருந்து டேவின்சன் சான்சஸ் ஒரு ஹெட்டர் கோல் போட்டாரு பாருங்க, அனல் பறந்துருச்சு. மைதானமே சும்மா அதிர்ந்து போச்சுங்க. ஆனா ரெஃப்ரி என்ன பண்ணாரு? வார்க்கு போனாரா? ஆஃப் சைடுன்னு சொல்லி கோலை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்பதான் ரீப்ளே போட்டு பார்த்தா அந்த மனுஷனோட கால் கட்டை விரல் அளவுதான் ஆஃப் சைடு கோட்டை தாண்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா? இதையா தப்புன்னு சொல்லி கோலை கேன்சல் பண்ணுவாங்க? ஃபிஃபா காரங்க என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியலப்பா. சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போ ரசிகர்களோட திட்டுதான். கேமை மேனிபுலேட் பண்றாங்கன்னு எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எது எப்படியோ போட்டி டிராவ் ஆனாலும் கொலம்பியா குரூப்ல முதலிடம், போர்ச்சுகல் 2வது இடம்னு ரெண்டு டீமும் நாக் அவுட் சுற்றுக்கு உள்ள வந்துட்டாங்க. ஆனா அந்த சர்ச்சையான கோல் மட்டும் இன்னும் பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது சரி, நம்ம உலக கோப்பையோட அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்போட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.